பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள், சோர்வுகள், வேதனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் இருக்கிறது, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கும் இருக்கிறது, ஊழியர்களுக்கும் இருக்கிறது, விசுவாசிகளுக்கும் இருக்கிறது. பிரச்சனைகள் இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை, வேதனை இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும்? தாவீது இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 70வது சங்கீதம், சாம்ஸ் 70 verse 1. சங்கீத புஸ்தகம் 70வது சங்கீதம் முதல் வசனம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். எப்படியாப்பட்ட ஒரு அழகான ஒரு ஜீவ வார்த்தை பாருங்களேன். ஆண்டவரை பார்த்து இந்த தாவீது கேட்கிறார், ஒரு ராஜா கேட்கிறார், என்னை விடுவிப்பீராக, எனக்கு சகாயம் செய்வீராக. ராஜா நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், அவருக்கு தேவைகள் எவ்வளவோ இருக்கலாம், அதை நிவர்த்தி செய்வதற்கு அவர் என்ன வேணால் முயற்சி பண்ணலாம். ஆனால் அவர் ராஜாவாக இருந்த போதிலும் எப்படி கேட்குறார் பாருங்க, என்னை விடுவியும், தேவனே என்னை விடுவியும். இன்றைக்கி நாம் ஆண்டவரை விட்டுட்டு உலகத்தை நோக்கி, உலகத்து ஜனங்களை நோக்கி பார்த்து கேட்டு மன்றாடும்போது தேவனால் நமக்கு நன்மையை கொடுக்க கொஞ்சம் காலதாமதமாகிறது. நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அந்த பாசமுள்ள பிரசன்னத்தை சுரந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கணுங்க, தேவனே என்னை விடுவியும், தேவனே என்னை விடுவியும் என்று யாரெல்லாம் மன்றாடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். அவங்கவுங்க கேட்கணும். எவ்வளோ பெரிய இக்கட்டுகள் எல்லாம் தாவீதுடைய லைஃப்பில் வந்தபோதும் ஒவ்வொன்றிலும் இருந்து கர்த்தர் அற்புதமாக காப்பாற்றினார், இறக்க பாராட்டினார். அதிசயமான ஒரு ஆசீர்வாதத்தை, அழகான ஒரு அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்ய முடிந்தது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் தான் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும். இந்த தினத்தில் நாம் யார் இடத்துல கேட்குறோம், தேவைகள் எனக்கு நிறையா இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க, திருப்பி கொடுக்கணுமே. ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சால் கொடுக்க தேவையில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் தானே. எனக்கு படிப்பு சரியாக வரலையா? அப்போது ஆண்டவரே எனக்கு நீர் ஞானத்தால் நிரப்பும், அறிவால் நிரப்பும், புத்தியால் நிரப்பும், நான் நல்லா படிக்கணும் ஆண்டவரே. தேவனே என்னை விடுவிப்பீராக, இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பீராக, இந்த கடன்களிலிருந்து விடுவிப்பீராக, இந்த பொல்லாத சோதனைகளிலிருந்து விடுவிப்பீராக, இந்த பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்து என்னை விடுவிப்பீராக. கர்த்தரை பார்த்து கேட்கலாம் இல்லையா? நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், யாரெல்லாம் நமக்கு உதவி செய்ய வேண்டும் நினைச்சாலும் உதவி வராதுங்க. நான் கேட்டுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எங்கே இருந்தாவது கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன். பல தேவைகளுக்கு மத்தியில் நான் ஆண்டவர்கிட்ட உட்காருவேன், எங்கேருந்து தான் வரும் தெரியாது, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த தீர்க்கதரிசி அந்த எலியாவிற்கு காகம் காலையிலையும் சாயந்தரம் எங்கேருந்து தான் கொண்டு வரும் தெரியாது, எந்த கேஎஃப்சிலேருந்து நான்வெஜ் கொண்டு வரும் தெரியாது. ஆனால் பாருங்கள், அழகான டேஸ்ட்டு, அழகான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்துச்சு. ஏன் நம்முடைய வாழ்க்கை இப்படி அப்படி நிலைமையில் இருக்கிறது? நமக்காக ஏசப்பாவை தெரியும், பரிசுத்தாவின்னு தெரியும், நமக்கு சபை இருக்கிறது, ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாம் ஜெபிக்கிறதில்ல, நாம் மன்றாடுவதில்லை, நாம் பிரயாசப்படலை. இப்போது இந்த அருமையான நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் தாவீது அழகாக கேட்குறாரு, தேவனே என்னை விடுவியும், எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஒரு அறிக்கை எடுக்கிறார் பாருங்களேன். நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கணுங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன், ஆண்டவரே நீர் கொடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படணும், என் தெய்வமே நீர் கொடுத்த இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கணும், நீர் கட்ட கிருபை செஞ்ச இந்த ஸ்தலத்துக்கு தேவைகளை நீர் சந்தியும், நீர் கொடுத்த இந்த ஊழியம் நீரே நடத்தும், இந்த ஸ்ட்ரகிள்ஸ், இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறணும், இந்த வேதனைகள் மாறணும், நீர் விடுவிப்பீராக, நீர் அற்புதம் செய்வீராக, சகாயம் செய்வீராக. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒருவரை தெரியும், உலகத்தை நம்பும் போதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே வந்து சேராது. ஆண்டவரை பார்த்து மன்றாடி, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, சிம்பிளாக சொல்லுவாங்க, பெரிய அற்புதத்தை அவர் கண்டிருக்கிறாங்க. நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, தேவனே என்னை விடுவியும்,
கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். இந்த அழகான வார்த்தையின் பிரகாரமாக நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இறக்க செய்யும். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.